லினுலி லிதுலி ஆகியோர் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இவர்கள் இருவரும் இவ்வாறு கழித்த காலம் இப்போது 5 வருடங்களாகும். இடுப்பு பகுதியில் ஒட்டியிருந்த இந்த 2 குழந்தைகளுக்கும் 2 சிறுநீரகங்கள் மாத்திரமே இருந்தன. அந்த 2 சிறுநீரகங்களும் ஒரு குழந்தையின் உடலிலேயே அமைந்திருந்தன. சவாலான சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் இவர்களுக்கு உயிர் கொடுக்க பேராதனை போதனா வைத்தியசாலையின் மருத்துவர்கள் உள்ளிட்ட குழுவினர் வெற்றி கண்டனர். அதன் பின்னர் கடந்த 5 வருடங்களாக லினுலி மற்றும் லிதுலியை பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து வைத்தியர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். மருத்துவர்கள் கூறும் தகவலின்படி இவ்வாறு ஒட்டி பிறந்த சுமார் 1000 குழந்தைகள் உலகளவில் பதிவாகியுள்ளன. அவர்களில் சுமார் 20 குழந்தைகளை மாத்திரமே வெற்றிகரமாக பிரிக்க முடிந்துள்ளது. பொருளாதார கஷ்டங்களை எதிர்கொண்டு லினுலி மற்றும் லிதுலியின் தாயும் தந்தையும் 5 வருடங்களாக இந்த 2 பிள்ளைகளின் உயிர்களுக்காக பல சவால்களுக்கு மத்தியில் போராடி வந்தனர். எங்களை போன்றதொரு நாட்டில் இவ்வாறான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்வது மிகவும் கடினமானது. பல சவால்களுக்கு மத்தியிலேயே இதனை செய்தோம். குறிப்பாக எமது நாட்டில் இவ்வாறான ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரிக்கும் அறுவை சிகிச்சை இதற்கு முன்னர் ஒரே ஒரு தடவை மாத்திரமே செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி சிறுவர் அறுவை சிகிச்சை நிபுணர் மாதுல ஹெட்டியாராய்ச்சியின் தலைமையில் 15 பேரடங்கிய நிபுணத்துவ மருத்துவ குழுவினர் பிரதான பிரிப்பு அறுவை சிகிச்சையை ஆரம்பித்தனர். சுமார் 14 மணித்தியாலங்கள் நீண்ட இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தைகளின் தோல், இரத்த நாளங்கள் மற்றும் எலும்புகளை வெற்றிகரமாக பிரிப்பதற்கு மருத்துவர்கள் வெற்றி கண்டனர். அதனைத் தொடர்ந்து பிரிக்கப்பட்ட இடங்களை மூடுவதற்காக மேலும் 10 மணித்தியாலங்கள் நீடித்த அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இடுப்பு பகுதியில் ஒட்டியிருந்தால் இவர்களின் இடுப்பு பகுதியில் உள்ள உறுப்புகள் சில வேளைகளில் வெவ்வேறு வடிவங்களில் வித்தியாசமாக அமைந்திருந்தன. ஆனால் இந்த குழந்தைகளின் விசேட அம்சம் என்னவென்றால் இவர்களின் மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல் போன்ற உறுப்புகள் நன்றாக அமைந்திருக்கின்றன. மிகவும் புத்திசாலியான குழந்தைகள். அதனால் இவர்கள் வளர்வதில் எந்தவித தடையோ குறைபாடோ காணப்படவில்லை. இவர்களை பிரிக்கும் இந்த அறுவை சிகிச்சையை இவ்வளவு காலம், அதாவது 5 வருடங்கள் வரை கொண்டு செல்ல நேரிட்டமைக்கு காரணம் இவர்களின் சிக்கலான உறுப்புகள் அமைந்திருந்த தன்மையே ஆகும். இந்த இடுப்பு வளையம் என்பது இவ்வாறான ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு பொதுவாக ஒரு குழந்தையின் அல்லது சாதாரணமாக நாம் நிற்கும் ஒரு மனிதனின் உடலில் இந்த திசையில் அமைந்திருக்கும். ஆனால் இந்த இருவருக்கும் இது குறுக்கு திசையில் அமைந்திருந்தது. இதன் அடுத்த பகுதி மறுபக்கத்தில் இருந்தது. இதில் சில எலும்பு பகுதிகள் உள்ளன. இதில் திருவெலும்பு எனப்படும் ஒரு எலும்பு இந்த ஒரு குழந்தைக்கு இருக்கவில்லை. எனவே இந்த இரண்டுமே நெருங்கி இருந்தன. அப்படி இருக்கும் போது இந்த திருவெலும்பும் அதன் பின்னர் 2 கால்களும் குறுக்கு திசையில் இருந்தன. இது இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்த போது இப்படிதான் அமைந்திருந்தது. தலை இந்த பக்கத்தில் இருக்க 2 கால்களும் பக்கவாட்டில் 90 பாகை கோணத்தில் இருந்தன. எனவே நாம் பிரிக்கும் போது இது குறுக்காக செல்ல வேண்டும். இதில் பாதி ஒரு குழந்தைக்கும் மற்ற எலும்பு இல்லாத பகுதி அடுத்த குழந்தைக்கும் சொந்தமானது. இதில் ஒன்றின் இடுப்பு மூட்டு உள்ளே அல்லாமல் வெளியே அமைந்திருந்தது. மற்றும் ஒன்று மாத்திரமே நேராக இருந்தது. எனவே அறிவியல் ரீதியாக இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு செயற்பாடுகளை பாதுகாத்துக் கொண்டே இவ்விரண்டையும் பிரிக்க வேண்டும் என்பதாகும். இடுப்பு வளையத்தில் உள்ள இரத்த ஓட்டமானது மிகவும் சிக்கலான ஒரு இரத்த ஓட்ட அமைப்பாகும். மேலும் பிரிக்கும் போது கடுமையான இரத்தப்போக்கு ஏற்படக்கூடும். அவ்வாறு கடுமையான இரத்தப்போக்கு ஏற்படும் ஒரு குழந்தைக்கு இரத்த இழப்பு காரணமாகவே அறுவை சிகிச்சையின் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் அறுவை சிகிச்சையின் நடுப்பகுதியில் இருக்கும்போது இந்த நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் முதலில் பிரித்து கொடுத்தார்கள் டாக்டர் மாதுலபம் பந்துலபம். அதன் பின்னரே நாங்கள் எலும்புகளை பிரிக்க தொடங்கினோம். எலும்புகளை பிரித்து கொண்டு போகும்போது குறுக்காக வெட்டும் போது அந்த மேற்பரப்பில் எம்மால் இந்த இரத்த நாளங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் இரத்த நரம்புகள் தெரிவதில்லை, இரத்தப்போக்கு மட்டுமே தெரியும். அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பாதை நேராக இருக்கவில்லை, ஒரு பக்கமாக சென்று மற்றொன்றுடன் இணைந்திருந்தது. எனவே என்னுடன் பணிபுரியும் மற்ற விசேட நிபுணரான டாக்டர் சமன் ரேணுகாவும் நானும் இணைந்து அந்த 2 பகுதிகளையும் முறையாக இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தியவாறு கால்களுக்கான இரத்த ஓட்டத்தை அதே மட்டத்தில் பேணி குறுக்கு திசையில் பிரித்தெடுத்தோம். லினுலி மற்றும் லிதுலி ஆகியோர் தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் மருத்துவ பணியாளர்களின் கண்காணிப்பில் மேலதிக சிகிச்சைகளை பெற்று வருகின்றனர்.